வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல டிசம்பர் 13ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நேத்து குரூப் 2, 2A உடைய ரிசல்ட் வந்துச்சு. ஸோ குரூப் 2A மெயின்ஸ்க்கான வீடியோ கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் உடைய அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோல வந்து நீங்க நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க மக்களே. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ வந்து கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எப்பவுமே கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி முந்தின நாள் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகும். அந்த வகையில டிசம்பர் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க மக்களே. வைக்கம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா தேவநூர மகாதேவா அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, எந்த அகழ்வாராய்ச்சியில டெரகோட்டா மெடல் சுடுமண்ணால் ஆன பதக்கம் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா வெம்பக்கோட்டையில. அடுத்த கேள்வி, முக்கியமந்திரி பௌஷ்டிக் அல்பஹார் யோஜனா வந்து எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் அப்படின்னா குஜராத்ல. அடுத்த கேள்வி, ஈகிள் நெஸ்ட் பறவை திருவிழா பேர்ட் ஃபெஸ்டிவல் எங்கு நடைபெற்றது அப்படின்னா அருணாச்சல் பிரதேசம். அடுத்த கேள்வி, இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் இந்திய திறன்கள் அறிக்கை 2025ல எந்த மாநிலம் முதலிடம் பிடித்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. அடுத்த கேள்வி, சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் பூமியின் சாம்பியன்ஸ் விருதை வென்றவர் யார் அப்படின்னா மாதவ் கேட்கில். அடுத்த கேள்வி, சிரியாவினுடைய இடைக்கால பிரதமர் இன்டரிம் பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முகமது அல் பஷீர். நெக்ஸ்ட், இந்த QS சஸ்டைனபிலிட்டி ரேங்கிங் QS நிலைத்தன்மை தரவரிசை 2025ல எந்த இந்திய பல்கலைக்கழகம் இந்தியால எந்த பல்கலைக்கழகம் வந்து முதலிடம் பிடித்தது அப்படின்னா IIT டெல்லி. அடுத்த கேள்வி, இந்த பெண்களுக்கான கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி ஆசிய அளவுல பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, சர்வதேச மலை தினம் டிசம்பர் 11. இதுக்கான தீம் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு மக்களே. அது நேத்துள்ள வீடியோல கமெண்ட்ல பின் பண்ணிருப்பேன். அதை ஒரு வாட்டி போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டே டிசம்பர் 12. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம். டிசம்பர் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் மக்களே. தமிழ்நாடு நியூஸ்ல என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளுடைய முதல்வர் எங்க போறாரோ, நம்மளுடைய பிரதமர் எங்க போறாங்களோ, இதை எங்க போனாலும் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம். ஸ்டாலின் அவர்களையும் மோடி அவர்களையும் ஃபாலோ பண்ணோம். சோ ஸ்டாலின் அவர்கள் வந்து நேத்து எங்க போனாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேரளா போனாரு. எதற்காக அப்படின்னா உள்ள போய் நம்ம கண்டென்ட் பார்க்கலாம். பக்கத்துல வந்து கேரளாவுடைய முதலமைச்சர் இருக்காரு. என்ன அப்படிங்கறது உள்ள போய் பார்த்துடலாமா? வேர் வாஸ் த பெரியார் நினைவகம் அண்ட் லைப்ரரி ரீசென்ட்லி இனாகிரேட்டட் பெரியார் நினைவகம் அண்ட் நூலகம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? சோ இது என்ன ஆண்டு? 2024 அப்படிதானே? எதுல சந்தேகம் இல்ல. சோ வந்து இதுக்கு அப்படியே 100 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடைபெற்றது. என்ன அப்படின்னா வைக்கம் சத்தியாகிரகா அப்படின்னு நடைபெற்றது. ஞாபகம் இருக்கா? சோ வைக்கம் சத்தியாகிரகா அப்படிங்கிறது நமக்கு முதல்ல ஆரம்பிச்சது எப்ப இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா 1924. சோ 100 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அந்த 100 வருஷத்தை வந்து அந்த 100 வருஷம் ஆண்டு வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கம் வீரர் அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம்? பெரியார் அவர்களை சொல்லுவோமா? அதனால பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா வைக்கம்ல. வைக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு இடத்தினுடைய பெயர் மக்களே. சோ அந்த வைக்கம் அப்படிங்கிற இடத்துல முன்னாடி என்ன பிரச்சனை இருந்து அப்படின்னா அங்க வந்து ஒரு மகாதேவர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருந்து. ஓகேவா? அந்த கோயில் இருக்கக்கூடிய, அதாவது கோயிலுக்குள்ள இல்ல, அந்த கோயில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்திலே பக்கத்துல இருக்க தெருவுல கூட அந்த ஒரு சாதி மக்களை வந்து உள்ளே அந்த அந்த பக்கத்திலேயே போக விடல. இதுக்காக தான் வந்து முக்கியமா வந்து போராடின ஒரு ஆள் வந்து நம்மளுடைய பெரியார் அவர்கள். அதனாலதான் அவருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. சோ இங்க வந்து பெரியார் மாதிரி அங்க கேரளால டி.கே. மாதவன், அதாவது பெரியாருக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் இருக்கோ அதை விட ஒரு படி மேல உள்ள கான்ட்ரிபியூஷன் யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த டி.கே. மாதவன் அவர்களுக்கும் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப வந்து வைக்கம்ல வந்து நம்ம கெட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். வைக்கம் எங்க இருக்கு அப்படின்னா கேரளால இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். ஓகேவா? சோ அந்த வைக்கம் எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா கோட்டயம் மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கோட்டயம் அப்படிங்கறதா சரியான விடை. பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் வைக்கம். வைக்கம் எங்க இருக்கு? கோட்டயம். கோட்டயம் எங்க இருக்கு? கேரளா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வைக்கம் சத்தியாகிரகம் 1924. வைக்கம் அதாவது இந்த வைக்கம் போராட்டத்தை முதல் ஆரம்பித்து வைத்தவர் யார் அப்படின்னா இந்த டி.கே. மாதவன். ஓகேவா? பெரியார் வந்து இடையில போய் தான் சேர்ந்திருப்பாரு அப்படிங்கறது வரலாறு. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் கேரளா பத்தி பார்த்துட்டு வந்தோம். ஒரே ஆயுர்வேத பொருட்களா இருக்கா?
சோ ஆயுர்வேத பொருட்களா பாக்குறோம். இப்ப நம்ம உள்ள ஆயுர்வேதா சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி தான் பார்க்க போறோம் மக்களே. வேர் வாஸ் த வேர்ல்ட் ஆயுர்வேதா காங்கிரஸ் 2024 ஹெல்ட்? அதாவது உலக ஆயுர்வேத காங்கிரஸ் 2024 எங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ஆயுர்வேதக்கான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து 10வது மாநாடு. 10th வேர்ல்டு ஆயுர்வேதா காங்கிரஸ் எங்க நடைபெற்றது அப்படின்னா டெஹ்ராடூன்ல. டெஹ்ராடூன் அப்படிங்கிறது எங்க இருக்கு மக்களே? சோ உத்தரகாண்ட்ல இருக்கிறது தான் நமக்கு டெஹ்ராடூன் அப்படிங்கிறது. எங்க இருக்கு? உத்தரகாண்ட். ஓகேவா? சோ உத்தரகாண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ உத்தரகாண்ட்னு சொன்ன உடனே உத்தரகாண்டினுடைய சிஎம் யாரு? அதாவது புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறவர் தான் அந்த உத்தரகாண்டுடைய சிஎம். ஓகேவா? முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி. இவரு தான் வந்து இந்த மாநாட்டை வந்து ஓபன் பண்ணி வச்சாரு. சோ 10வது மாநாடு வந்து நமக்கு வந்து எங்க நடைபெற்றதுன்னா டெஹ்ராடூன், உத்தராகண்ட். 9வது மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு ஒருவேளை கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கோவா. ஓகேவா? 2022ல. சோ அதனால கேட்கறது வாய்ப்பு இல்ல. பட் தெரிஞ்சு வச்சிருக்கோங்க. ஓகேவா? கோவால் நடைபெற்றது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இப்ப நம்ம உத்தரகாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரகாண்ட்ல சமீபத்துல ஒரு விஷயம் வந்து சிறப்பான சம்பவம் பண்ணாங்க. எப்படி என்ன அப்படின்னா இந்தியாவிலே முதல்ல ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ். இந்தியாவிலே முதல்ல ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதையும் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சோ ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு. அதாவது ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது அதாவது ஒரே நாடு ஒரே இது, ஒரே நாடு ஒரே இது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா ஒரே நாடு ஒரே இதாட்டம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இப்ப கடைசியில ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதையும் வந்து கொண்டு வர போறாங்க மக்களே. எஸ். ஓகே. என்ன அப்படிங்கறத நம்ம வந்து உள்ள போய் பார்த்துடலாம். என்ன சம்பவம் அப்படிங்கறத முதல்ல கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேவா? அதாவது ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கமிட்டி? ஒரு நாடு ஒரு தேர்தல் குழுவின் தலைவர் யார் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த். சோ வந்து நமக்கு அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 நபர் கொண்ட குழுவை வந்து ஒண்ணு அமைச்சாங்க. ஓகே, மத்திய அரசுல இருந்து அந்த 8 நபர்கள் குழுவுக்கு யார் தலைவர் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த், நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர். எதற்காக அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலாமா, சாத்தியமா, அதுக்கு வந்து அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு. இந்த இந்த இதை பண்ணணும் அப்படின்னா முக்கியமான சில ஆர்டிகிள் எல்லாம் மாத்தணும். ஓகேவா? சில ஆர்டிகிள்ல சட்ட திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரணும். அதுல நிறைய ஆர்டிகிள் இருக்கு. அதாவது 83, 85, 172, 176, அதே மாதிரி நமக்கு ரெப்ரசன்டேஷன் டு பீப்புள் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் மற்றும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புள்ள சரத்துகளை நமக்கு மாத்தணும். ஓகேவா? சோ மாத்தணும். சோ அதனால இது வந்து அதாவது இதை வந்து நமக்கு ஆல்டர் பண்ணும். அதனால இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஓகேவா? இப்போ வந்து இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நம்மள மத்திய அமைச்சரவை வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒப்புதல் அளிச்சுட்டாங்க. இப்ப மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப நமக்கு பாராளுமன்றத்துல குளிர்கால கூட்டத்தொடர், அதாவது வின்டர் செஷன் நமக்கு போயிட்டு இருக்கு மக்களே. சோ வின்டர் செஷன் போயிட்டு இருக்கும்போது என்ன என்ன ஆகும் அப்படின்னா இந்த இதற்காக ஒரு சட்டத்தை வந்து அவங்க கொண்டு வரலாம். ஓகேவா? இதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க. சட்டத்தை கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி 2029ல இருந்து அப்படிங்க. ஏன்னா இப்ப 2024ல மோடி அவர்கள் ஆட்சி பிடிச்சிட்டாரா, எப்படி உடனே கலைப்பாரு? கலைக்க மாட்டார்ல. 5 வருஷம் உட்கார்ந்து பாரு. 2029ல இருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல். என்ன சார் ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னா இப்போ சிம்பிளா ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப நமக்கு எம்பி தேர்தல் எப்ப நடந்து 2024ல. இனி அடுத்த எம்எல்ஏ தேர்தல் எப்ப நடக்கும்? சிஎம் கான தேர்தல் 2026. அதாவது இது ஒரு வருஷம், இது 2 வருஷம் கழிச்சு, அதுக்கடுத்து 2029ல இது 2031. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில மாநிலங்களுக்கு நமக்கு அந்த 2 தேர்தலும் ஒரே மாதிரி நடக்கும். சில மாநிலங்கள்ல வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லும்போது ஒரே கட்டத்துல வந்து இப்ப நம்ம போய் ஓட்டு போட போறோம் அப்படின்னா எம்பி எலெக்ஷனுக்கும் ஓட்டு போடுவோம், எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் ஒரே நாள்ல ஓட்டு போடுவோம். இது மட்டும் இல்லாம கூட வந்து அர்பன் லோக்கல் பாடிஸ், இப்ப நம்ம வந்து நம்மளுடைய ஊர் கவுன்சிலரோ இல்ல பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோ மேயருக்கோ ஓட்டுலாம் போடுவோம்ல, இதே மாதிரி எல்லா ஓட்டையும் ஒரே நாள்ல போட்டு முடிச்சிடணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அப்போ வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறது எல்லா இதுக்கும் ஒரே டைம்ல நடக்கக்கூடியது. எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர், மேயர், இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே ஒரே டைம் நடக்கக்கூடியதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது. இப்ப இனிஷியலா முதல்ல எம்பி, எம்எல்ஏ எலெக்ஷன் மட்டும் ஒரே இதுல கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுல இருந்து 100 நாள் கழிச்சு இந்த உள்ளாட்சி தேர்தல்லாம் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கறத ஒரு திட்டமா வச்சிருக்காங்க. என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு 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 சந்தேகம் வரும். இப்போ சப்போஸ் ஆட்சி கவிழ்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஏதாவது
ஒரு ஒரு மாநிலத்துல ஆட்சி கவிழ்ந்துச்சு அப்படின்னா அந்த எந்த மாநிலத்துல ஆட்சி கவிழ்ந்தோ அந்த ஆட்சியில மட்டும் மறு தேர்தல் வைப்பாங்க. இப்ப சப்போஸ் 2029 ஒரு நாடு ஒரு தேர்தல் வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்த தேர்தல் எப்ப நடக்கும்? 2034லயா? சோ இப்ப 2031ல ஒரு ஆட்சி கலைஞ்சிருச்சு. இப்போ தமிழ்நாட்டுல ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த ஒரு எலெக்ஷன் வச்சு புதுசா எலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய டேர்ம் அவங்களுடைய அந்த ஆட்சி காலம் வந்து இந்த 3 ஆண்டுகள் மட்டும் தான் இருக்கும். 2034ல மீண்டும் தேர்தல். இந்த மாரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க மக்களே. சோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நடைமுறை நம்மளும் உயிரோட தானே இருப்போம். கொஞ்ச நாள் தானே பார்ப்போம். அது எப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து ஒரு புலி தெரியுதா உங்க கண்ணுக்கு? என் கண்ணுக்கு தெரியுது. உங்க கண்ணுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சோ இது வந்து ராயல் பெங்கால் டைகர் ஓகேவா? சோ ராயல் பெங்கால் வங்காள புலிய வந்து முதல்ல ஒரு அ ஒரு 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 சரணாலயத்துல வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கேமரால பதிவாயிருக்கு. ஓகேவா? இதுதான் செய்தி. சோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா அதாவது எந்த இதுல வந்து இது பதிஞ்சு அப்டின்லாம் கேட்க மாட்டாங்க. டைரக்ட்டா அந்த நேஷனல் பார்க்கோ, வைல்ட் லைஃப் சான்ச்சுரி நேம குடுத்து இது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா? சோ வேர் வாஸ் த சோனாய் ரூபாய் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி லொகேட்டட். சோனாய் ரூபாய் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஏன் இது நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, இங்க வந்து ஒரு புலிய முதலா வந்து கேமரால ஸ்பாட் ஆயிருக்கு. ஓகே. அதனால தான் வந்திருக்கு. ஆனா இத வச்சு கேள்வி கேட்க மாட்டான். டைரக்ட்டா இப்படி கேட்பான். இது எங்க இருக்கு அப்படின்னா, அஸ்ஸாம்ல அமைந்திருக்கு. ஓகேவா? சோ நமக்கு அஸ்ஸாம்ல ஆல்ரெடி நமக்கு தெரியும். அஸ்ஸாம்ல வந்து காசிரங்கா. சோ காசிரங்கா நேஷனல் பார்க் எங்க இருக்கு? நமக்கு அஸ்ஸாம்ல இருக்கு. அதே மாரி பாபிட்டோரா அப்படின்னு ஒண்ணு உண்டு. இதுவும் நமக்கு அஸ்ஸாம் தான். ஓகேவா? அதே மாரி சிக்கிம்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் கஞ்சன்ஜங்கா. ஓகேவா? சோ கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, சிக்கிம்ல இருக்கக்கூடியது. நாகாலாந்துலயும் நெறைய இருக்கு. அதாவது சிங்பான் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஓகேவா? சோ சிங்பான் தேசிய பூங்கா வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா, நாகாலாந்துல. அதே மாரி இட்டானகி. சோ இட்டானகி அப்படிங்கிற ஒரு தேசிய பூங்காவும் அல்லது வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு இதுவும் நாகாலாந்துல. மணிப்பூர்ல ஒண்ணு முக்கியமான ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, கீபூல் லாம்ஜோ. கீபூல் லாம்ஜோ அப்படிங்கிற இந்த வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. ஓகேவா? சோ இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். சோ எப்படி கேட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மேட்ச்ல நீங்க ஒண்ணாவது கண்டுபிடிக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா இந்த இந்த கீபுல் லாம்ஜோல வந்து இந்த சாங்காய் அப்படிங்கிற ஒரு ஒரு மான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? சாங்காய். சாங்காய் அப்படிங்கிற ஒரு டியர் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே. கீபுல் லாம்ஜோ மணிப்பூர்ல. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா ஒரே குழந்தைகளா இருக்கு அப்படின்னு அதாவது இந்த குழந்தைய பார்த்தோனே தான் டக்குன்னு வந்து ஒரு படம் ஞாபகம் வருது. ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன் Hotstarல 1000 பேபீஸ் அப்படின்னு. இப்போதைக்கு யாரும் பார்க்காதீங்க. ஃப்ரீ டைம் கிடைச்சா அப்பப்போ ஒரு எபிசோட் பாருங்க. சரியா? நல்லா இருக்கும். வித்தியாசமா இருக்கும். ஸோ மலையாள படம் தமிழ் டப்பிங் மலையாள வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் என்ன? இந்த டிஎஃப்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பெண் அவங்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல வந்து எத்தனை குழந்தைகள் பெத்துக்க முடியும்? எத்தனை குழந்தைகள் பெத்துக்கிறாங்க? அப்படிங்கிற ஒரு கணக்கு. அதாவது இந்தியால ஒரு பெண் வந்து ஒரு அவங்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல எத்தனை குழந்தைகள் பெத்துக்கிறாங்க அப்படின்னு. சோ அது எவ்வளவா வந்திருக்கு அப்படின்னா, இப்போ உள்ள டேட்டா 2வா வந்திருக்கு. சார் எப்படி சார் அது? 2 ஒண்ணு 2 இருக்கும் இல்ல 3 இருக்கும். அது எப்படி 2 1/4 பிள்ளை 2 1/2 பிள்ளைன்னா பெக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஓகேவா? சோ அப்படி கிடையாது. இப்ப 2.1 இதுக்கு அதாவது நம்மளுடைய ஆ கோல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நேஷனல் ஹெல்த் பாலிசி தேசிய சுகாதார கொள்கையா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி ஓகேவா? சோ தேசிய மக்கள் தொகை கொள்கையா இருக்கட்டும், என்ன ஒரு 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 கோல் வச்சிருந்தாங்க அப்படின்னா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் மொத்த கருவுறுதல் விகிதம 2.1 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படின்னா, இப்ப நமக்கு அப்ப 2.1 பேபினா எப்படி? ஒருத்தங்க எப்படி 2.1 குழந்தைக்கு இது பண்ண முடியும்? அப்படி கிடையாது. இப்ப 10 பேர் எடுத்துட்டீங்க. அதாவது 10 பெண்களுக்கு மொத்தமா 21 குழந்தைகள். அப்படி கணக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்ல 100 பேருக்கு 210 அப்படி. சோ இப்போதைக்கு என்ன அப்படின்னா 2.1 வச்சிருந்தாங்க. 2 ஆகிடுச்சு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ நமக்கு இந்த இந்த பாப்புலேஷன கண்ட்ரோல் பண்றதுக்காக நெறையவே வந்து நமக்கு வந்து ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. மிஷன் பரிவார் விகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2016ல கூட ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த ஃபேமிலி பிளானிங் அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாட ஊக்குவிக்கிறதுக்கான திட்டம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இது வந்து மத்திய அரசுல உள்ளது. இந்த மாரி ஒவ்வொரு மாநிலத்திலயுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ இந்தியாவுடைய டிஎஃப்ஆர் இப்ப எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 2 அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் போயிடலாம் மக்களே. சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸே பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் தள்ளி அஸ்ஸாம் வரைக்கும் போயிட்டு ஐஐடி கவுஹாத்தியை பார்த்துட்டு வந்துடலாம். ஐஐடி கவுஹாத்தி. ஸோ விச் ஐஐடி டெவலப்ட் அ மெத்தட் டு கன்வெர்ட் கார்பன் டை ஆக்சைடு இன்டு பயோஃபியல். கார்பன் டை ஆக்சைடை உயிரி எரிபொருளாக மாற்றும் முறையை அறிமுகப்படுத்திய உருவாக்கிய ஐஐடி எது? இது வந்து ஒரு பயாலஜிக்கல் மெத்தட் மக்களே. இந்த பயாலஜிக்கல் மெத்தட் மூலமாட்டு கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்ல, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேனை வந்து பயோஃபியூவலா மாத்துறதுக்கான அந்த மெத்தடை வந்து ஐஐடி கவுஹாத்தியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐஐடி கவுஹாத்தி அப்படிங்கிறது அஸ்ஸாம்ல இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஐஐடி கவுஹாத்தியில தான் வந்து என்ன கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா, இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல். ஓகேவா? இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து எங்க நடைபெற போகுது அப்படின்னா கவுஹாத்தியில. அதே மாதிரி ஐஐடி ரோப்பார். ரோப்பார் அப்படிங்கிறது பஞ்சாப்ல உள்ள இடம் மக்களே. ஐஐடி ரோப்பார்ல வந்து புதுசா ஒரு ப்ளூடூத் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ளூடூத் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐஐடி ரோப்பார். ஸோ இந்த பயோஃபியூல் அப்படிங்கிறது நமக்கு ஐஐடி கவுஹாத்தி. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ அடுத்த கேள்வி போக முன்னாடி நம்மளுடைய குரூப் 2A மெயின்ஸ் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் பத்தி சொல்லிடுறேன். ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிளாஸும் இன்க்ளூட் ஆகும், டெஸ்ட் சீரிஸும் இன்க்ளூட் ஆகும் மக்களே. கிளாஸ்ல வந்து நம்ம எல்லா சப்ஜெக்டையும் நம்ம வளவளவள நமக்கு கவர் பண்ண போறது இல்ல. ஏன்னா இருக்கிறதே நமக்கு கொஞ்சமான நாட்கள்ல 2 மாசத்துக்கும் குறைவான நாட்கள் தான் இருக்கு. அதனால அதாவது நம்ம பிலிம்ஸ்ல இதுல நிறைய சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். அதாவது ஒரு யூனிட் 8ல படிச்சது ஆல்ரெடி நம்ம அதே தான் நம்ம இங்கேயும் படிக்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி அதே தான், நம்ம இந்திய அரசியலமைப்பு அதே தான் பார்க்க போறோம். எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அதுல தான் நம்ம கவர் ஆனது. ஓகேவா? அதுல இல்லாத நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். அதாவது ரீசனிங் புதுசு ரீசனிங் கிளாஸஸ் இருக்கும். அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸ், அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, இது எல்லாமே கிளாஸஸ் எல்லாமே நமக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும் மக்களே. கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ், டெய்லி வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். கிளாஸ் வந்து கூகுள் மீட்ல இருக்கும் மக்களே. ஸோ லைவ் கிளாஸும் இருக்கும், லைவ் இல்லைன்னா நீங்க ரெக்கார்டடாகவும் பார்த்துக்கலாம். இது வந்து நமக்கு கிளாஸ் பத்தினது. டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்மானதான். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு பேட்ச் நம்ம போயிட்டு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 17 டெஸ்ட் கிட்ட முடிஞ்சு. ஸோ இந்த மொத்தம் 30 டெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம். டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம்ல தான் நமக்கு டெஸ்ட் வந்து நம்ம என்ன மெத்தட்ல கொடுப்போம் அப்படின்னா நம்ம வந்து கூகுள் ஃபார்ம் மெத்தட்ல கொடுப்போம். லாஸ்ட்ல ஃபுல் டெஸ்ட் எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடி ஃபார்மேட்ல கொடுப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து வீடியோ எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும் மக்களே. அது மட்டும் இல்லாம இந்த பேட்ச் வந்து நமக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 18ஆம் தேதி வரக்கூடிய புதன்கிழமையில இருந்து இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போகும் மக்களே. புதன்கிழமையில இருந்து கிளாஸ் ஆரம்பிக்கும். டெஸ்ட் வந்து டிசம்பர் 23ஆம் தேதியில இருந்து நமக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கும். ஓகேவா? 23ஆம் தேதியில இருந்து டெஸ்ட், கிளாஸ் வந்து டிசம்பர் 18ல இருந்து. ஸோ இதுக்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்க சேர்த்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 7499 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த இந்த இதுல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் 7499 நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 1 இயர் சிஏ மெட்டீரியல் உங்களுக்கு இது கூட உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். இல்ல கிளாஸ் மட்டும் போதும், இந்த இவ்வளவு கிளாஸஸ் மட்டும் போதும் அப்படின்னா 4999 பே பண்ணணும். டெஸ்ட் மேட்ச் மட்டும் போதுன்னா 3999. இல்ல எனக்கு ரீசனிங்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க 2999 மட்டும் பே பண்ணணும். இந்த நம்பர் 9445275642 அப்படிங்க இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. இதுல நம்ம வந்து கம்மியான ஸ்ட்ரென்த் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம எடுக்க போறோம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ சீக்கிரமா டிசம்பர் 18க்கு முன்னாடி நீங்க ஜாயின் பண்ணிடுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் நியூஸ்க்கு போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஆளப்போறான் தமிழன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன அப்படின்னா அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா உலக செஸ் சாம்பியன் ஆயிருக்காரு குகேஷ் அவர்கள். அதுவும் சாதாரண சாதனை இல்லை மக்களே. இளம் வயதுல 18 வயதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து உலக சாம்பியன் ஆயிருக்காரு, உலக செஸ் சாம்பியனா குகேஷ் அவர்கள். ஸோ ஹூ பிகம்ஸ் த யங்கஸ்ட் செஸ் வேர்ல்ட் சாம்பியன் கேட்டாங்க. இளம் வயது சதுரங்க விளையாட்டு சாம்பியன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ கண்ணை மூடிட்டு டி குகேஷ் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ குகேஷ் பாத்தீங்க அப்படின்னா வந்து அவர் வந்து ஆந்திரா பூர்வீகம். ஆனா வந்து பிறந்தது எல்லாமே இந்தியா தான், பிறந்தது எல்லாமே தமிழ்நாடு தான். ஓகேவா? ஸோ யார் கூட போட்டி போட்டார் அப்படின்னா சைனாவை சேர்ந்த டிங் லிரன் கூட தான் போட்டி போட்டு குகேஷ் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ 7.5 6.5 இந்த கணக்குல வந்து ஜெயிச்சார் மக்களே. இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா சிங்கப்பூர். ஸோ நிறைய டவுட் இருக்கு, இப்போதான் முதல்ல ஒரு இந்தியர் வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆறாங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம விஸ்வநாதன் ஆனந்த் இருக்காருல்ல, அவர்லாம் 5 முறை வேர்ல்ட் சாம்பியன் ஆனவர்.
ஆனா குகேஷ் வந்து 18 வயசுலயே வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆனதால இளம் வயது உலகிலேயே வந்து இளம் வயது வேர்ல்ட் சாம்பியன் வந்து இவர்தான். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர். ஓகேவா? சோ நம்ம பக்கத்து கண்ட்ரில உள்ளவர் தான். ஓகேவா? சோ இவருக்கு வயசு 24 ஆகுது. எதுக்கு சார் வயசு சொல்றீங்கன்னா உள்ள கண்டென்ட் அப்படிப்பட்ட கண்டென்ட் தான். சோ ஹூ இஸ் த யங்கஸ்ட் பவுலர் டு டேக் 100 விக்கெட்ஸ் அக்ராஸ் ஆல் ஃபார்மட், அதாவது டெஸ்ட், T20, ODI எல்லாத்துலயுமே 100 விக்கெட் எடுத்த இளம் வீரர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஷாஹின் அப்ரிடி. ஷாஹின் அப்ரிடி எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். ஒருவேளை இந்தியா பிரியாம இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஷாஹின் அப்ரிடி இவங்க எல்லாம் நம்ம டீம்ல இருந்திருப்பாங்க, ஜாலியா இருந்திருக்கும். இந்தியா, அதாவது இந்தியாவை அடிச்சுக்கிற ஒரு டீமே இருக்காத மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்துடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பனியில சறுக்கி சறுக்கி விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா குளிர்காலம் வந்துடுச்சு. அதனால நம்ம கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் பத்தி பார்க்க போறோம். கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2025 எங்கு நடைபெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்கு நடைபெற போகுது அப்படின்னா நமக்கு 2 இடத்துல மக்களே. சோ லே சோ லே லடாக்ல தான் இருக்கு. சோ லே லடாக், இங்க லடாக் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சோ லே லடாக் பிளஸ் குல்மார்க் எங்க இருக்கு அப்படின்னா காஷ்மீர்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. இந்த 2 இடத்துல இருந்தா நம்ம கண்டக்ட் பண்ண போறாங்க. அதாவது 2 பேஸா நடக்கும். லேலையும் நடக்கும், குல்மார்க் நடக்கும். ஆப்ஷன் பி அண்ட் சி அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தலாம். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல நமக்கு அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் நம்ம இன்க்ளூட் ஆயிரும் மக்களே. வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் பண்ணுறோம். வீக்லி டெஸ்ட்டும் வந்துடும். ஸோ இது வேணா 750 நீங்க ஜிபே பண்ணி நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி வாங்கிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா மெட்டீரியல் நமக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அப்புறம் கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் ஆட் ஆயிருக்கும். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் இது மட்டும் பார்த்தா போதும். டெஸ்ட்ல வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், மேட்ச், அதே மாதிரி சூஸ் த கரெக்ட் பேர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும், வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். நேத்து கேட்ட அந்த கணக்குக்கான விடை ஆப்ஷன் ஏ 6,87,500. இன்னைக்கான கொஸ்டின், ரெட் டேட்டா புக் சிவப்பு தரவு புத்தகம் யாரால் வெளியிடப்படுகிறது? இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சோ அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய லைக் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதனால மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் பேஜ் இருக்கு. ஓகேவா? அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி குவிஸ் போடுவோம். தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், அதே மாதிரி ஏதாவது இன்ஸ்டன்ட் நியூஸ், ரிசல்ட் எல்லாம் டப்புன்னு போடுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் கோட்டயம் வைக்கம்ல அமைந்திருக்கு. வேர்ல்ட் ஆயுர்வேதா காங்கிரஸ் வந்து நமக்கு டெஹ்ராடூனில் நடைபெற்றது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கமிட்டியுடைய சேர்மன் ராம்நாத் கோவிந்த். சொனாய் ரூபாய் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அஸ்ஸாம்ல இருக்கு மக்களே. டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் ஆஃப் இந்தியா 2. எந்த ஐஐடி இந்த பயோபியூல் பயாலஜிக்கல் மெத்தட் இது பண்ணாங்க அப்படின்னா கவுஹாத்தி. அடுத்து யங்கஸ்ட் செஸ் வேர்ல்ட் சாம்பியன் யார் அப்படின்னா குகேஷ். 100 விக்கெட்ஸ் எல்லா இதுலயும் எடுத்த யங் பிளேயர் வந்து ஷாஹின் அப்ரிடி. கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்து லே மற்றும் குல்மார்க் நடைபெற போகுது. வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ குரூப் 2A மெயின்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.